நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ரெசிபியும் கூட, ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ரெசிபியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கலாம். ஒரு டெசர்ட் மாதிரியும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. பால் பூரி. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். மைதா மாவில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ ஒரு கப் இது கிட்டத்தட்ட 300 கிராம்ஸ். இது ஒரு பவுலில் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட், உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, இது கூடவே உருக்குன கொஞ்சம் பட்டரு, கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஆயில் வேணாலும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், கீ வேணாலும் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ட்ரையாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பட்டர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகட்டும். இப்படி பிடிச்சோன்னா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். அப்படி உதுத்தோன்னா மறுபடியும் அது மாவு மாவாக உதிர்த்த ஆரம்பிச்சிடணும். இப்போ இதுதான் நம்ம கரெக்டான லெவலுக்கு நம்மளை ஆட் பண்ணியிருக்க பட்டரோ கீயோ ஆயிலோ எதுவாக இருந்தாலும் கரெக்டான அர்த்தம். அப்படி இப்படி பிடிச்சா வரலன்னா இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியை தெளித்து பிசைய ஆரம்பிக்கணும். இது ஏன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த கண்டென்ட் எதுக்குன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மெத்தடாலஜி. நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம தண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாவை லைட்டாக நான் வார்ம் வாட்டர் எடுத்துருக்கேன். இதில் ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மேலே ஓரளவுக்கு பட்டரோ இல்லை கீயோ போட்டுக்கோங்க, கொஞ்சம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். பால் போலியில் அரைச்சி நம்ம விடுறதுக்காக ஒரு 4 அளவு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 3 இல்லை 2 போதுமாக இருக்கும். இப்போது ஒரு 10 அளவுக்கு பாதாம், கேஷ்நட் ஒரு 15 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்பட்டதும் கூட்டிக்கிறதும் கம்மி பண்ணிக்கிறதும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது. இப்போ இதை ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இதை ட்ரை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. இது இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பல்பெல்லாம் எடுத்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி இல்லாமல் இதை ஒரு வாட்டி அரைச்சிட்டோம். இந்தளவுக்கு அரைச்ச உடனே அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் இது கசகசா தான் இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு. நல்ல வாசனை கொடுக்குறதும் டேஸ்ட் கொடுக்க போகிறதும் கசகசா தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து, ஒரு மண்ணெலாம் இருந்தால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சுடு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது இப்போ அதை தான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா போதும். இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சின பால் தான். இப்போ இதை லைட்டாக சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சதை இப்போ எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா இப்போ எவ்வளோ ஊற வச்சதுனால நல்லா எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் மாவை. ஸோ இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இதை பூரியை நம்ம சப்பாத்தி அளவுக்கு
ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் நம்ம பூரி போடுற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இதை ஒரு குக்கி கட்டரோ கிளாஸோ டிஃபன் பாக்ஸ் மூடியோ எது வேணாலும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஷார்ப் எட்ஜஸாக இருக்க மாதிரி பாருங்கள். நம்ம பூரி மாதிரி திரட்டுறதா இருந்தாலும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து எல்லா பூரியுமே வந்து ஃபஸ்ட்டு பூரியிலேருந்து லாஸ்ட் பூரி வரைக்கும் ஒரு ஈவன் ஷேப்புக்கு கிடைக்கும் நமக்கு. இப்போ இது மாதிரி பண்ணி எல்லா பூரியும் நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இதை எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூரியை இதில் போட்டு விட்டுடலாம். இது பூரி வந்து வெள்ளை கலரில் தான் வரும், நம்ம மைதா ஆட் பண்ணியிருக்கிறதுனால. பாருங்கள், அதுவாகவே நல்லா மேலே அப்படியே எழும்பி வந்துடும். இப்படி தள்ளி விட்டிங்கன்னா நல்லா எல்லா சைடும் வரும். இது ப்ரௌன் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ப்ரௌன் கலர் மாறதுக்கு முன்னாலே எடுத்தால் தான் நல்லா நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். அதே சமயத்தில் மைதா யூஸ் பண்ணியிருக்கனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். அதே மாதிரி அடுத்து இருக்க எல்லா பூரியும் போட்டு எடுத்துடலாம். நம்ம பால் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. காஞ்ச டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாதாம், கேஷ்நட்டு, ஏலக்காய் பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரி விடுங்க, கட்டியாகாத அளவுக்கு. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பாதாமும் இதுவும் நல்லா மெர்ஜ் ஆகட்டும். இந்த மில்கில் நல்லா இந்த பச்சை வாசனை போகும். நல்லா நம்ம கேஷ்நட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாலுக்கு 2 கப்பு பாலுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இதுவே போதுமானதாக இருக்கும். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரையட்டும். கூடவே சாஃப்ரான் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் நல்லா பால் சுண்டை காஞ்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ண உடனே சிம்மில் வச்சுடுங்க, கொதிக்க வேண்டாம். இது 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இது பால் பூரிக்கு தேவையான பால் ரெடி ஆகிடுச்சு. இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை 1 கப் மைதா மாவுக்கு 21 பூரி வந்திருக்கு. இப்போ நம்ம பாலும் ரெடி பண்ணிட்டோம், பூரியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பால் பூரி நம்ம பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம இது சூடாக சர்வ் பண்ணுறதாலும் சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பாலை வந்து நம்ம கொதித்து எடுத்த உடனே அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டும் சர்வ் பண்ணிக்கலாம். 2 மெத்தட்லையுமே பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த பாலில் வந்து நல்லா ஊறணும், டிப் ஆகி அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் ஊறிச்சுனாவே நல்ல டேஸ்ட் கொடுத்துரும். இப்போ நம்மளோட பால் பூரி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தி ரெசிப்பியாகவும் இருக்கும். பால், நட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு.